19:23 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. பாருங்க, அதே கல்லனை போல இவனுக்கும் பயம் இல்லாததுன்னா அவனும் என்ன பண்ணியிருப்பாங்க, நரகத்துக்கு போயிருப்பான். அவனுக்கும் பயம் இருந்தபடினால்தான் அவன் ஜீவன் என்ன பண்ணுங்க, தேவன் அவன் ஜீவனை பாதுகாத்து கொண்டார். ஜீவன் இந்த நரகத்துக்கு போகாதபடிக்கு பரதேசியில தேவன் இடம் கொடுத்தது அவனுக்கு இருந்த பயம்தான். அப்போ ஜீவனுக்கு ஏதுவான நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படணும். நமக்குள்ள என்ன இருக்கணுங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம கண்டிப்பா இருக்கணும். அடுத்து நீதிமொழிகள் 16:27 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு கப்பலாம். வந்து நம்ம வாழ்க்கையில் அநேக மரண கண்ணிகள் வருது. நம்ம பாவத்து நிமித்தமா, சாபங்கள் நிமித்தமா, வியாதிகள் நிமித்தமா, அதெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு தேவனுக்கு பயப்பட பயம் இருந்தாதான் நம்ம ஜீவனை பாதுகாக்க முடியும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லனுக்கு இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா விசுவாசம் இருந்தது. நீங்க தேவன் என்கிற விசுவாசம் இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைக்கணும் ஆண்டவரேங்கிற விசுவாசத்தோடு கேட்கலாம். அவர் எப்படி எங்க போவாரு, அவர் பல்லவ ராஜ்யத்துக்கு போவாரு. அப்போ எனக்கு ஒரு இடத்தங்க குடும்பம்னு சொல்லி அவன் விசுவாசத்தோடு நம்ம கேட்கறத பாக்குறோம். எபிரேயர் 3:12 பாத்தீங்கன்னா, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறதுக்கு ஏதுவான அவ்விசுவாசம் உங்கள் பொல்லாத இருதயங்களை விட்டு நீக்க கடவுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நமக்குள்ள அநேக நேரங்களில வருகிற காரியம் அவிசுவாச போராட்டம் வருது. அது நிமித்தமா என்ன ஆகுது, நம்ம ரட்சிப்பை இழந்து போகிறோம். அதனால நம்ம பின்மாற்றத்துக்குள்ள போகிறோம். அப்போ ஒரு நாள் நம்ம அவிசுவாசங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போகாதபடிக்கு நம்ம விசுவாசத்தை காத்துக்கொண்டு நடத்துறவங்க நம்ம இருக்கணும். அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா, எபேசியர் 2:1 பாத்தீங்கன்னா, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறித்திருந்த நம்மளே தேவன் என்ன பண்ணாருன்னு கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் நம்ம வாசிக்கிறோம். முற்காலத்தில நம்ம எப்படி இருந்தோங்க, சுபாவத்தின் பிள்ளைகளா, தேவ கோபாக்கின் பிள்ளைகளா இருந்தோம். முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா இருந்தோம், மாம்ச இச்சைகள் நிறைவேற்றுகளா இருந்தோம். ஆனாலும் தேவன் என்ன பண்ணாங்க, நம்ம மிகுந்த இறப்பினால கிருபையினால நம்ம என்ன மிகுந்த அன்பினால நம்ம ரட்சித்தாருங்க, நம்மளை சந்தித்தார். அப்ப அந்த ரட்சிப்பை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க, இழந்து போகவே கூடாது. நம்ம அவிசுவாசம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், இறுதி கடினப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்த இறுதி கடினமா இருக்கப்பா, பிரசனத்தை உணர முடியல, நம்ம ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி தேவனுடைய இரக்கத்தை கேட்கும்படியா நம்ம இருக்கணுங்க. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்திலேயே நம்ம எப்படி இருந்தோம்னா, இஸ்ரேலுடைய காணியாட்சி புறமா இருந்தோம். எப்படி இருந்தோங்க, இஸ்ரேலுடைய காணியாட்சி புறமா இருந்தோம். வாக்குத்தத்திற்கு அந்நியர்களா இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களா இருந்தோம். ஆனாலும் நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்ட கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்காக நம்ம எது வேணா இழக்கலாம். ஆனா எதுக்காகவும் ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழக்கவே கூடாது. ஒரு நாளும் நம்ம அதை நம்ம